Good morning students. Today we are going to see about secondary phloem. So last class நீங்க secondary xylem ஓட full details பாத்தீங்க. அதே மாதிரி உங்களுக்கு secondary phloem பத்தி உங்களுக்கு கொடுத்திருக்காங்க. The vascular cambial rings produces secondary phloem or otherwise boast, okay, on the outer side of vascular bundle. உங்களுக்கு secondary xylem இருக்கும். அது வெளிப்புறமா என்ன இருக்கும்னா outer sideல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு secondary phloem இருக்கும், okay. Just as secondary xylem, the secondary phloem also having two tissue systems. உங்களுக்கு secondary xylem வந்து பாத்தீங்கன்னா fusiform initials, ray initials பத்தி சொன்னேன். அதே மாதிரி பாத்தீங்கன்னா உங்களுக்கு secondary xylemல உங்களுக்கு வந்து fusiform initials and ray initials இருக்குன்னு சொல்லிருக்காங்க. அப்ப axial systemனா சொல்றீங்கன்னா fusiform initials and radial systemனா சொல்றீங்கன்னா ray initials, okay. And axial vertical and radial horizontal systems derived respectively from vertically elongated fusiform initials. இது axial. And horizontally elongated ray initials சொல்லும்போது பார்த்தீங்கன்னா that is radial, okay. So இந்த ரெண்டு வகையும் tissue system இருக்குன்னு சொல்லியிருக்காங்க secondary phloemல. So இந்த செல்கள் வந்து என்னென்ன இருக்கும், இந்த fusiform initials made up of what means sieve elements, phloem fibers and phloem parenchyma represent the axial system. So the fusiform initials. Phloem rays only அப்படின்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா radial system, okay, அது ray initials. So lifespan of secondary phloem வந்து ரொம்ப கம்மியா இருக்கும்னு சொல்றாங்க. Let's compare to the secondary xylem, okay. Secondary phloem is a living tissues that transport soluble organic compounds. So பார்த்தீங்கன்னா due to the photosynthesis, this secondary phloem it transport organic compounds to various parts of the plant, okay. So some of the commercially important phloem சொல்லும்போது என்ன சொன்னா நீங்க bast fibers சொல்லணும். Bast nargal சொல்லுவாங்க, okay. எந்தெந்த பிளான்ட்ஸ்ல இருந்து உங்களுக்கு இந்த bast fibers வந்து ப்ரொடியூஸ் ஆகும், okay. உங்களுக்கு பொருளாதார முக்கியத்துவம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன நார்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தாவரத்தில் வந்து கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஃப்ளாக்ஸ் கொடுத்துருக்காங்க. லைனம் யூசிட்டா ஓகே. ஸோ ஃப்ளாக்ஸ் சொல்லும்போது ஆழ்வி விதை தாவரம் சொல்லுவாங்க. அடுத்து ஹெம் சொல்லும்போது கனாபிஸ் சடைவா, ஓகே, கஞ்சா செடி. அடுத்தது வந்து சன் எம் சொல்லும்போது பார்த்தீங்கன்னா சனப்பை, குரோட்டிலேரியா ஜென்சியம். அண்ட் ஜூட் சொல்லும்போது கார்க்ரஸ் கேப்சுலரிஸ், சனல். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாஸ்ட் ஃபைபர் சொல்லுவாங்க, பாஸ்ட் நார்கல் சொல்லுவாங்க. ஸோ எந்தெந்த தாவரத்தில் உங்களுக்கு பொருளாதார முக்கியத்துவத்தில் ரொம்ப இம்பார்ட்டண்டாக இருக்கும் உங்களுக்கு சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்தது வந்து பெரிடம், ஓகே. whenever stem and roots increase in thickness, உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டெம்மோ இல்லை ரூட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தடிமனாக ஆகிறதுக்கு காரணம் அதிகரிக்கும் பொழுதுன்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா அது காரணம் வந்து பார்த்தீங்கன்னா செகண்டரி க்ரோத் தான், ஓகே. ஸோ இன்க்ரீஸ் இன் திக்னஸ் டியூ டு வாட் க்ரோத், செகண்டரி க்ரோத். இந்த பெரிடம் இஸ் அ ப்ரொடெக்டிவ் டிஷ்யூஸ். நீங்கள் வந்து எபிடமிஸ்ன்னு சொல்லுவீங்க, ரூட்டில் இல்லை ஸ்டெம்மில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஜென்ரலாக என்ன சொல்லுவீங்க, எபிடமிஸ் சொல்லுவீங்க. இங்கே பெரிடம் சொல்லியிருக்காங்க. இஸ் அ ப்ரொடெக்டிவ் டிஷ்யூஸ் ஆஃப் செகண்டரி ஆரிஜின் ரீப்ளேஸ் வாட், எபிடமிஸ். எபிடமிஸ் பதிலாக நீங்கள் என்ன வேர்ட் யூஸ் பண்ணணும், பெரிடம். இன் வாட் க்ரோத், செகண்டரி க்ரோத், okay, and often primary cortex. The peridome consists of what means phellum, phyllogen and phylloderm. ரொம்ப important. Peridome consists of what, phellum, phyllogen and phylloderm. So இதை பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம். So phellum சொல்லும்போது it is a protective tissues. So phellum is what means it is a protective tissues composed of non-living cells with a suberin wall. செல் வந்து எதனால இருக்குன்னா சுபரின்னு சொல்கிற பொருளாக இருக்கும். And form centrifugally towards outside. இங்கே பாருங்கள் உங்களுக்கு phellum உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டுவர்ட்ஸ் அவுட் சைட், ஓகே. அண்ட் phyllogen சொல்லும்போது கார்காம்பியம். phyllogen பாருங்க கார்காம்பியம். phyllogen இஸ் ஆல்சோ கால்ட் கார்காம்பியம். phylum அடுத்த லேயர் as a part of what, peridome. So it replaces the epidermis. So in older stem சொல்லும்போது the root of many seed plants எங்க இருக்கும், it replaces the epidermis in older plants, older stem and roots of many seed plants. So it is characterized by regularly arranged tiers of row of cells. உங்களுக்கு இந்த phellum வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 or 3 layers of tiers of rows of cells இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. It is broken here and there by the presence of lenticels ன்னு கொடுத்துருக்காங்க, ஓகே. இந்த phellum தான் உங்களுக்கு பிரேக் ஆகிருக்கு பாருங்க. இந்த phellum தான் வந்து பிரேக் ஆகிட்டு உங்களுக்கு வந்து lenticelsன்னு கொடுத்துருக்காங்க, ஓகே. ஸோ அதான் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. phellum வந்து breaks into form what means lenticels. So what about phyllogen? It is also called as corcambium. Phellum அடுத்த லேயர் வந்து பார்த்தீங்கன்னா corcambium. So it is a secondary lateral meristem. So it comprises homogeneous meristematic cells. ஒரே மாதிரியான செல்கள் எதுல இருந்து உருவாகுதுன்னா meristematic cells சொல்லியிருக்காங்க, unlike vascular cambium. So இது எதுல இருந்து arises ஆகுதுன்னா epidermis, cortex, phloem or pericell. That is extrastellar in origin. So epidermis, cortex, phloem, pericycle சொல்லும்போது பார்த்தீங்கன்னா extrastellarனு கொடுத்துருக்காங்க. Its cell divides pericanally, அதாவது phyllogen, okay, divides pericanally and produce radially arranged files of cells. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரேடியலாக அரேஞ்ச் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க, ஓகே. இந்த ப்ளூ கலரில் இருக்கு பாரு phyllogen. The cells towards the outer side differentiate phellum. அப்போ அவுட்டர் சைட்னா இருக்கு உங்களுக்கு phellum இருக்கு. அண்ட் those towards inside வந்து என்ன சொல்றீங்க, phylloderm. அப்போ phellumக்கும் phyllodermக்கு இடையில இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா phyllogen, ஓகே.
ஸோ ஃபெல்லோடம் வந்து செகண்டரி கார்டெக்ஸ் சொல்கிறோம், ஃபெல்லம் வந்து கார்க் சொல்கிறோம். அப்போ இன்பிட்வீன் வாட் மீன்ஸ் கார்க் கேம்பியம். ஸோ இட் இஸ் அரேஞ்ச் இன் a row of cells, that is the tiers of cells. ஸோ வேர் இட் இஸ் அரேஞ்சஸ்லாம் உங்களுக்கு சொல்லிட்டேன். ஸோ அடுத்தது பாருங்கள் ஃபெல்லோடம், அதாவது செகண்டரி கார்டெக்ஸ். இட் இஸ் a tissue resembling cortical living parenchyma cells produced centripetally. Produced centripetally உங்களுக்கு பாருங்கள் towards inside, towards the cortex, towards inwards. ஓகே, அப்போ ஃபெல்லோடம் சொல்லும்போது செகண்டரி கார்டெக்ஸ் இந்த லேயர். ஓகே, and forms a phyllogen as a part of peridium of stem and root in seed plants. உங்களுக்கு stem and rootsல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த phyllogen region இருக்குன்னு சொல்லியிருக்காங்க, அது phellodome region இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. So phellum, it is a protective tissue composed of non-living cells, and phellum is also called cork, and phellodome it is a secondary cortex. In between phellum and phellodome we can see phyllogen is present. Okay, and these are the protective tissue of secondary origin of secondary growth. ஓகே, இதனால தான் என்ன சொல்கிறீங்க, ஸ்டெம்ஸ் அண்ட் ரூட் வந்து பார்த்தோன்னா இன்க்ரீஸ் இன் திக்னஸ், ரொம்ப திக்னஸாக இருக்கிறதுக்கு காரணம் த பெரிடம் லேயர் தான். ஓகே, ஸோ வாட் இஸ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஃபெல்லம் அண்ட் ஃபெல்லோடம்? ஃபெல்லம்னா என்ன சொன்னீங்க, கார்க்குன்னு சொன்னீங்க, அண்ட் ஃபெல்லோடம்னா பார்த்தீங்கன்னா செகண்டரி கார்டெக்ஸ். இதுக்கு என்ன டிஃப்ரென்ஸ்? இட் இஸ் ஃபார்ம் ஆன் தி அவுட்டர் சைட் ஆஃப் ஃபெல்லோஜன், ஃபெல்லோஜனுக்கு வெளிப்புறமாக இருக்குது. இட் இஸ் ஃபார்ம் ஆன் இன்னர் சைட் டுவர்ட்ஸ் தி கார்டெக்ஸ். ஓகே, cells are compactly arranged in regular tiers and rows without intercellular spaces. உங்களுக்கு வந்து ஃபெல்லம் வந்து பார்த்தீங்கன்னா எந்த இன்டர்செல்லுலர் ஸ்பேசஸ் இருக்காது, நெருக்கமாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. cells are loosely arranged with intercellular spaces. உங்களுக்கு இந்த செல்கள் பாருங்க, இந்த ஃபெல்லோடம் சொல்ற செல் வந்து பார்த்தீங்கன்னா which is loosely arranged cells, which is what loosely arranged cells with a lot of intercellular spaces. செல் இடைவெளிகள் காணப்படும் சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபெல்லம் வந்து ப்ரொடெக்டிங் ஃபங்க்ஷன்ஸ், பிகாஸ் இட் இஸ் அவுட்டர்மோஸ்ட் லேயர் விச் ரீப்ளேஸ் எபிடமிஸ். எபிடமிஸ் பதிலாக உங்களுக்கு ஃபெல்லம் இருக்குது, ஆனால் இது ப்ரொடெக்டிங் ஃபங்க்ஷன்ஸ். ஆஸ் இட் கண்டென்ஸ் குளோரோபிளாஸ்ட், இட் சிந்தசைஸ் அண்ட் ஸ்டோர்ஸ் ஃபுட். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபெல்லோடம் செகண்டரி கார்டெக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குளோரோபிளாஸ்ட் இருக்கிறதுனால உங்களுக்கு ஃபுட் வந்து ஸ்டோரேஜ் ஆகும். இதில் செகண்டரி கார்டெக்ஸில். ஓகே, அண்ட் கன்சிஸ்ட் ஆஃப் நான் லிவிங் செல்ஸ் சுபரின் வால்ஸ் வித் சுபரின் வால்ஸ். நான் லிவிங் செல்ஸ் இருக்கும், இது வந்து எதனால இருக்குன்னா சுபரின் சொல்கிற பொருளால் இருக்கும். கன்சிஸ்ட் ஆஃப் லிவிங் செல்ஸ். அப்போ லிவிங் செல்ஸ் சொல்லும்போது பார்த்தீங்கன்னா வாட் இஸ் தட், parenchyma cells. This secondary cortex is made up of what type of cells? Parenchyma cells, and does not have suberin. Suberin சொல்கிற அந்த சப்ஸ்டன்ஸ் இருக்காது. அடுத்து lenticels are present. ஓகே, ஃபெல்லம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு lenticels ப்ரொடியூஸ் பண்ணுன்னு சொல்லியிருக்கேன். lenticels are absent in what? Secondary cortex, that is phellodome. ஸோ அடுத்தது உங்களுக்கு வந்து பார்க் பற்றி கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ பார்க் சொல்லும்போது உங்களுக்கு தெரியும், அதை பட்டைன்னு சொல்லுவாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா தண்டுக்கு வெளியே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்கேல் பார்க், அது உறிஞ்சி வர்ற அந்த பட்டைன்னு சொல்லுவாங்க. சில தாவரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் ரிங் பார்க்குன்னு சொல்லுவாங்க, உறிஞ்சி வராது. அந்த தோல் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பட்டை வந்து இது செதில் பட்டைன்னு சொல்லுவாங்க. இது வந்து பார்க்கறது நம்ம செதில் பட்டை. வளையப்பட்டைன்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உருளையாக அப்படியே இருக்கும், முழுமையாக இருக்கும்னு சொல்லியிருப்பாங்க அந்த பட்டை. ஓகே, த டேர்ம் பார்க் இஸ் காமன்லி அப்ளை டு ஆல் டிஷ்யூஸ் அவுட் சைட் தி வாஸ்குலர் கேம்பியம் ஆஃப் ஸ்டெம். அவுட் சைட் தி வாஸ்குலர் கேம்பியம் ஆஃப் ஸ்டெம் சொல்லும்போது எதெல்லாம் வரும்? பெரிடம், கார்டெக்ஸ், பிரைமரி ஃப்ளோயம் அண்ட் செகண்டரி ஃப்ளோயம். அதனால தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து திக்னிங் ஆஃப் ஸ்டெம் இருக்குது காரணம், பிகாஸ் ஆஃப் வாட் மீன்ஸ் ஏற்கனவே பார்த்தோம் பெரிடம். ஓகே, ஸோ அதுதான் உங்களுக்கு பார்க்காக மாறுது, பட்டையாக மாறுதுன்னு சொல்லியிருக்காங்க. பார்க் ப்ரொடெக்ட்ஸ் த பிளான்ட் ஃப்ரம் parasitic ஃபங்கஸ், இன்செக்ட்ஸ், பூச்சிலேருந்து. ப்ரிவெண்ட் வாட்டர் லாஸ், எவாப்ரேஷன் ஆகாது. அண்ட் காட்ஸ் அகெயின்ஸ்ட் வேரியேஷன் ஆஃப் எக்ஸ்டர்னல் டெம்பரேச்சர், எந்த டெம்பரேச்சர் வந்தால் எந்த பாதிப்பும் ஏற்படாது, பிகாஸ் ஆஃப் தி வாட் திக்னஸ். இட் இஸ் ஆக்ட் அஸ் இன்செக்ட் ரெப்லண்ட், பூச்சிலேருந்து பாதுகாக்க சொல்கிறாங்க. டிகே ப்ரூஃபாக இருக்குன்னு சொல்கிறாங்க. ஃபயர் ப்ரூஃப்னு சொல்கிறாங்க, எந்த பாதிப்பும் ஏற்படாது. ஓகே, அழுகல் ஏற்படாதுன்னு சொல்கிறாங்க. அதுக்கடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நெருப்பு பாதுகாப்பு மாதிரி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க அந்த பார்க்கு. அதுக்கடுத்து அண்ட் இஸ் யூசஸ் ஆப்டெனிங் ட்ரக்ஸ் ஆர் ஸ்பைசஸ். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து அது மட்டும் இல்லாமல் மருத்துவம் மற்றும் நறுமண பொருட்கள் வந்து எடுக்கலாம்னு சொல்லியிருக்காங்க இந்த பார்க்லேருந்து. ஓகே, த ஃப்ளோயம் செல்ஸ் ஆஃப் பார்க் ஆர் இன்வால்வ் இன் கண்டக்ஷன். இதோட ஃப்ளோயம் செல்ஸ் ஆஃப் பார்க் வந்து பார்த்தீங்கன்னா இஸ் இன்வால்வ் இன் கண்டக்ஷன் ஆஃப் ஃபுட், வைல் செகண்டரி கார்டிகல் செல்ஸ் இன்வால்வ் இன் ஸ்டோரேஜ். ஓகே, ஸோ இஃப் த ஃபெல்லோஜன் ஃபார்ம்ஸ் எ கம்ப்ளீட் சிலிண்டர் அரவுண்ட் த ஸ்டெம். உங்களுக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா ரிங் பாக்ஸ் இல்லை ஸ்கேல் பாக்ஸ். கொய்யா தாவரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்கேல் பாக்ஸ் இது மாதிரி இருக்கும், உங்களுக்கு செதில் பட்டைன்னு சொல்லுவாங்க. இது செதில் பட்டை, ஸ்கேல் பாக்ஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முழுமையாக இருக்குன்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த தாவரத்தில் பாருங்கள் உங்களுக்கு வந்து வலைப்பட்டைன்னு அர்த்தம். ஓகே, இந்த தாவரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா என்னது, இது வலைப்பட்டை. இந்த ஃபெல்லோஜன் ஃபார்ம்ஸ் எ கம்ப்ளீட் சிலிண்டர் அரவுண்ட் த ஸ்டெம், இட் கிவ் ரைஸ் டு வாட் மீன்ஸ் ரிங் பாக்ஸ். ஓகே, உங்களுக்கு செதில் மாதிரி இல்லாமல் அப்படியே முழுமையாக உங்களுக்கு இருக்கிறதுனால இந்த தண்டு வந்து பார்த்தீங்கன்னா சுற்றி முழுமையாக உருளை போல் இருக்கிறதுனால என்ன சொல்கிறாங்க, இது வலைப்பட்டைன்னு சொல்கிறாங்க, ரிங் பார்க்குன்னு சொல்கிறோம். எக்ஸாம்பிள் குர்கஸ். When the bark is formed in overlapping
ஸ்கேல் லைக் லேயர்ஸ். இதான் பாருங்கள் ஸ்கேல் லைக் லேயர்ஸ், உங்களுக்கு செதில் பட்டைன்னு சொல்கிறோம். ஓகே, ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு செதில் போன்ற அடுக்கு காணப்பட்டுச்சுன்னா அதனால் சொல்கிறீங்க செதில் பட்டை. கொய்யா தாவரத்தில் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு அது மாதிரி காணப்படும் சொல்கிறாங்க. அண்ட் வைல் ரிங் பாக்ஸ் நார்மலி டு நாட் பீல்ட் ஆஃப். நம்ம ரிங் பாக்ஸ் வந்து பார்த்தோன்னா நம்ம பீல் பண்ண முடியாது, அந்த தோலை வந்து பார்த்தோன்னா உரிச்சு எடுக்க முடியாது. ஓகே, ஆனால் வந்து பார்த்தோன்னா ஸ்கேல் பாக்ஸை நம்ம என்ன பண்ணலாம், இந்த கொய்யா தாவரத்தில் உள்ள ஸ்கேல் பாக்ஸ் வந்து உங்களுக்கு ஏற்கனவே பீல்டாக இருக்குது. அப்போ நீங்கள் என்ன பண்ண முடியும், உங்களுக்கு அந்த செதில் பட்டையை உரித்து எடுக்கலாம்னு சொல்கிறாங்க. ஓகே, திஸ் ஆர் த 2 types ஆஃப் பாக்ஸ், ரிங் பாக்ஸ் அண்ட் ஸ்கேல் பாக்ஸ். ஸோ மெயின்லி இந்த பாக்ஸ் வந்து பார்த்தோன்னா இட் இஸ் ப்ரொடெக்ட் அகெயின்ஸ்ட் ஃப்ரம் த பிளான்ஸ். ஓகே, ஸோ உங்களுக்கு பேரசிட்டிக் இன்செக்ட்ஸோ ஃபங்கையோ லாஸ் ஆஃப் வாட்டர் எவாப்ரேஷன் நடக்காது, இன்செக்ட் ரெப்லண்ட்டு, டிகே ப்ரூஃபு, ஃபயர் ப்ரூஃப், இதில் வந்து ட்ரக்ஸு இல்லை அதே மட்டும் ஸ்பைசஸ்லாம் வந்து எடுக்கலாம் சொல்லியிருக்காங்க. வாட்டர் கண்டிஷன்ஸ் நடக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ பார்க் ஒரு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் வந்து உங்களுக்கு சொல்லியிருக்காங்க. ஸோ இட் இஸ் ஆல் த டிஷ்யூ அவுட் சைட் தி வாஸ்குலர் கேம்பியம் ஆஃப் ஸ்டெம். என்னென்ன டிஷ்யூஸ் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. லாஸ்ட்டாக பட்டை தொலை அப்படி லென்டிசெல்ஸை பற்றி கொடுத்துருக்காங்க. ஸோ லென்டிசெல்ஸ் ஆர் ரேஸ்டு ஆர் ஓப்பனிங் ஆர் போர். இதான் வந்து போர் துளி மாதிரி இருக்குன்னு சொல்கிறாங்க. இந்த இடம் தான் சொல்லியிருக்காங்க. ஓப்பனிங்ஸ் ஆர் போர் ஆன் த எபிடமிஸ். எபிடமிஸில் உங்களுக்கு தெரியுது வெளியில் இருக்க எபிடமிஸ். ஆன் எதுனா பார்க் ஆஃப் ஸ்டெம் அண்ட் ரூட்ஸ். உங்களுக்கு பார்க் ஆஃப் ஸ்டெம்லேயோ இல்லை ரூட்ஸ்லேயோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு ஓப்பனிங்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, இந்த ஃபெல்லம் வந்து உங்களுக்கு பிரேக் ஆகிட்டு உங்களுக்கு ஓப்பனிங்கில் ஆகிடும். ஸோ இட் இஸ் ஃபார்ம் டூரிங் வாட் மீன்ஸ் செகண்டரி க்ரோத். செகண்டரி க்ரோத் அப்போ தான் நடக்கும், பிரைமரி க்ரோத் இல்லை, செகண்டரி க்ரோத். வென் ஃபிலோஜன் இஸ் மோர் ஆக்டிவ். ஓகே, இந்த ஃபிலோஜன் வந்து ரொம்ப ஆக்டிவாக இருக்கும். இந்த செல் வந்து பார்த்தோன்னா ஃபிலோஜன் வந்து பார்த்தோன்னா ஆக்டிவாக இருக்கும் பொழுது இந்த ரீஜன்ஸ் ஆஃப் லென்டிசெல்ஸ் எ மாஸ் ஆஃப் வாட் மீன்ஸ் லூஸ்லி அரேஞ்ச்டு தின் வால்டு பேரன்கம செல்ஸ் வந்து பார்த்தோன்னா ஃபார்ம் ஆயிருக்கும். இந்த ஃபிலோஜன் வந்து ஆக்டிவாக இருக்கும் பொழுது the region of lenticels that is loosely arranged thin-walled parenchyma cells are formed. It is called as complementary cells ன்னு சொல்றாங்க, இல்ல complementary tissues சொல்லலாம், இல்லனா filling tissues சொல்லலாம். ஓகே, அப்ப loosely arranged parenchyma cells வந்து ஃபார்ம் ஆச்சுன்னா உங்களுக்கு என்ன சொல்றீங்கன்னா lenticels சொல்றீங்க. இதான் lenticels because of what means phyllogen, because it is active இருக்கிறதுனால. ஓகே, and next what is the function அப்படின்னு சொல்லும்போது lenticels is helpful in exchange of gases. ஓகே, உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வாயு பரிமாற்றம் ஏற்படும் சொல்கிறாங்க. அண்ட் டிரான்ஸ்பிரேஷன்ஸ் நடக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, நீராவி போக்கு நடக்கும்னு சொல்கிறாங்க. அதனால இது என்ன டிரான்ஸ்பிரேஷன் நீங்கள் படிச்சிருப்பீங்க, லென்டிகுலர் டிரான்ஸ்பிரேஷன்ஸ். நீங்கள் ஸ்டொமேட்டல் டிரான்ஸ்பிரேஷன் படிச்சிருப்பீங்க, கியூட்டிகுலர் டிரான்ஸ்பிரேஷன் படிச்சிருப்பீங்க. அப்போ லென்டிசெல்ஸ் மூலம் உங்களுக்கு டிரான்ஸ்பிரேஷன் நடந்தால் என்ன சொல்லுவீங்க, லென்டிகுலர் டிரான்ஸ்பிரேஷன்ஸ். ஓகே, ஸோ எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கேசஸ் ஆர் டிரான்ஸ்பிரேஷன் அண்ட் டிரான்ஸ்பிரேஷன் டேக்ஸ் பிளேஸ், ஸோ இட் இஸ் கால்ட் லென்டிகுலர் டிரான்ஸ்பிரேஷன்ஸ். ஓகே, அப்போ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பேரன்கம செல்ஸான காம்ப்ளிமெண்டரி செல்ஸ் வந்து ஃபார்ம் ஆகும். ஃபிலோஜன் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்டிவாக இருக்கிறதுனால உங்களுக்கு அது ஃபார்ம் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு பிரேக் ஆகிட்டு உங்களுக்கு இங்கே இதன் மூலமாக உங்களுக்கு எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கேஸஸ் நடக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ உங்களுக்கு வந்து செகண்டரி ஃப்ளோயிங் பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸாக சொல்லிட்டான். அண்டு செகண்டரி ஃப்ளோயிங் பற்றி உங்களுக்கு ஃபுல் டீட்டெயிலாக சொல்லிட்டான். அதோட லென்டிசெல்ஸ் பற்றியும் பார்க் அண்ட் பெரிடமோட லேயர்ஸ் பற்றி உங்களுக்கு சொல்லியாச்சு. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.